உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல் அலங்கம் ஆக்குவேன். அவர்கள் சும்மா உன்னை சண்டை போடல, யுத்தம் பண்ண வருவார்கள். ஆனால் உன்னை ஜெயிக்க மாட்டார்கள். ரட்சிப்பதற்காக, தப்பு வைப்பதற்காக நான் கூடவே இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவை ஆராதிக்க அன்போடு கூட அழைக்கிறோம். தூத்துக்குடி காமராஜ் நகரில் உள்ள ஏல்பெத்து ஜெபேட் ஆராதனை வேலைக்கு அன்போடு கூட அழைக்கிறோம். ஒருமனப்படும், எங்கே இருந்தாலும் ஆவியில் ஒருமனப்படுவோம். நமத்தில் கர்த்தர் அசைவாடுகிறார். தேவன் ஆராதிப்போம். அவரே ஆராதனைக்குரிய தேவனாக இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஹல்லேலூயா பயபக்தியோடு கூட இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? வேதத்தில் வாசிக்கிற பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொள்கிறாராம். அருமையானவர்களே, இயேசு மட்டும்தான் தெய்வம். ஆனால் உலகத்தில் மனிதர்கள் அநேகப்பட்ட தெய்வமாக நம்பி அதுக்கு எவ்வளவோ மரியாதை கொடுக்குறாங்க. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் இயேசு, பெரியவர், அழகுள்ளவர் இயேசு, குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு இயேசு, பயத்துக்கும் பக்திக்குரியவர், கனத்துக்குரியவர். அந்த இயேசுவை ஆராதிக்க போகிறோம். எனவே தயவு செய்து மிகுந்த பக்தியோடு என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார். எனவே நான் மிகுந்த பக்தியோடு கூட அவர் நோக்கி பார்க்கலாம். விசுவாசிக்கிறேன், தேவன் ஆராதிக்கும் போது வியாதிகள் மறையும், துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், கண்டிப்பாக அற்புத அதிசயம் நடக்கும். நம்ம ஆராதிக்கிற இயேசு பெரியவர். இங்கெல்லாம் நம்ம ஆராதிக்கிறோம், அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. உங்களுடைய முடித்தலைகளை தாழ்த்த நோக்கி பார்க்கலாம். இந்த சமூகத்தை விரும்பின பிள்ளைகளாய் நீங்கள் போதும் எனக்கு இயேசப்பா, உங்கள் சமூகம் எனக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பி அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, என் உள்ளமும் உடலுமே இசையா உமக்காக எங்குதே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. தன்னோடு சேர்ந்து நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலம் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், கனிதரும் மரங்களாய் செலுத்துவோங்க செய்கிறீர். வாங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. பாதம் பணிந்து வணங்க விரும்புகிறோம். நடுவில் வாரும் கூப்பிடுவோம். புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய்
கனிதரும் மரங்களா செழித்தோங்கச் செய்றீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. பாவம் சன்னதி எப்போ நான் வந்திருப்பேன், உங்களுடைய பிரசன்ன திருமுகம் கண்டு விருத்தியில் மூழ்குவேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் இருக்கில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் இருக்கில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே உந்தன் சமூகமே, தேடியும் கிடைக்காத பெற்ற செல்வம் நீரேசப்பா. Glory to Jesus. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறவா. ஆராதிக்க கூடியிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். பூமி எங்கு சுற்றி விழாவுகிற ஏசப்பாவின் கண்கள் இந்த பிள்ளைகளை நோக்கி பார்க்கட்டும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தின் நாடத்தை பார்க்கிறேன். அந்த நாட்கள் எவ்வளவு துக்கம், வேதனைகள், வியாதிப்பட்ட பிள்ளைகள், கண்ணீரில் கவலையில் கிடக்கிற பிள்ளைகள், வேதனைக்கு மத்தியில் வாழுகிற பிள்ளை எத்தனை எத்தனை அப்பா. ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்கு யாராவது ஒரு அற்புத சுகத்தை தரமாட்டாங்களா? இப்படி ஏங்கியிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஏசு விட்ட எல்லாமே உண்டு தகப்பனே. ஐயா, நீங்கள் எல்லாம் செய்ய வல்லமுள்ள தேவனப்பா. எனவே ஆராதி காத்திருக்கிற பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்தும். சேர்ந்து ஆராதிக்கிறோம். உடைய வல்லமை கடந்து போகட்டும். சமீபத்திற்கு மட்டுமல்ல, ஏசு தூரத்துக்கு தேவனாக இருக்கிறீர். யார் யார் எந்தெந்த ஊரில், எந்தெந்த பட்டணத்தில், வீடுகளில், வெளிகளிலோ, எந்த நாட்டில் இருக்கிறாங்க, எந்த நேரம் எனக்கு தெரியாதப்பா. தேவ வல்லமை கடந்து போகட்டும். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். பிரியமான பிள்ளைகளாக மாற்றும். ஒரே பெரிய காரியங்களை கத்தை செய்ய தகப்பனே. தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஏசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் உங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ண இயேசுவால முடியும். என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை.
நான் இப்படி வேதனையோடு கேவலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்போ மாறும்? இயேசு மாறாதவர், அந்த மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர், நம்முடைய வாழ்க்கையை நம்மை மாற்றியமைக்கிற தேவன். அந்த ஒப்பற்ற தேவனை கரைகெடுத்துட்டு சேர்ந்து பாடுவோமா? இயேசு பெரியவர், நேசு பெரியவர், என்னென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோது நம்மளை கைவிடவே மாட்டார். மனுஷன் கைவிடுவான், ஆனால் இயேசு கைவிடவே மாட்டார். அன்பு தேவ 60 வருஷ காலமாக எங்களுடைய ஊழியத்தில் பல துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, இழப்புகள் உண்டு. மனிதர்கள் கைவிட்டார்கள், இயேசு கைவிடவே இல்லை. எனவே இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ரெண்டடிக்கு கைவிட மாட்டான் வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசுவை பாடுவோம். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். கரங்களை தட்டி உற்சாகமாய் அவரை வைத்து இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிறோம், ஆராதிக்கிற இயேசு பெரியவர், பொதுக்களை பார்க்கிற இயேசு பெரியவர், செல்வங்களை காட்டிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்த்து ஆராதிக்கிற இயேசு பெரியவர். மனுஷனை பார்க்கிலும் நம்மை சுபரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் நம்மை சுபரியவர், மனுஷனை பார்க்கிலும் நம்மை சுபரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் நம்மை சுபரியவர், செல்வங்களை பார்க்கிலும் சுபரியவர், செல்வங்களை பார்க்கிலும் சுபரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் நம்மை சுபரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் நம்மை சுபரியவர். பெரியவர், நம் இயேசு பெரியவர், ஓ இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். கரங்களை தட்டி உற்சாகவான் அவரை உயர்த்துவோம். அவர் நம்ம உயர்த்துவார். அதிசயங்களை செய்கிற தேவன் இயேசு பெரியவர், அற்புதங்களை செய்கிற இயேசு பெரியவர், நம்பினவர்களை வாழ வைக்கிற இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். அதிசயங்களை செய்திடும் நம் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் நம்மை சுபரியவர், அதிசயங்களை செய்திடும் நம்மை சுபரியவர், அற்புதங்கள் செய்திடும் நம்மை சுபரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறது, தாகம் தீர்க்கிற ஜீவனது இயேசு பெரியவர், ஜீவப்பம் நானே என்ற இயேசு பெரியவர், உலகத்துக்கு ஒளியான இயேசு பெரியவர், உத்தமனுக்கு துணையாயிருக்கிற இயேசு பெரியவர். பாடு, நம்பிக்கையோடு பாடு, கர்த்தர் செய்வார். தாகத்திற்கும் ஜீவனது இயேசு பெரியவர், ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர், தாகத்திற்கும் ஜீவனது இயேசு பெரியவர், ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர்,
உத்தமனின் துணையான இயேசு பெரியவர், உத்தமனின் துணையான இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எங்கேயோ இருக்கிற தெய்வம் அல்ல, நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட இயேசு பெரியவர். உறங்காமல் அவன் காக்கிற இயேசு பெரியவர். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற நம் இயேசு பெரியவர். சொல்லி பாடுவோம். எல்லா குறைகளை நிறைவாக மாற்றுவார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். நம் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், நம் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யோனாவிலும் பெரியவர் என்று பாடி, சாலோமோனிலும் பெரியவர் என்று கூறி, தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணி பெரிய பெரிய காரியம் பார்த்து யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலோமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலோமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு, தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு. பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு, பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வியாதியை பார்த்து பயங்கரமான வியாதி, இந்த வியாதியை விட இயேசு பெரியவர். இவ்வளவு கடனா அப்படி உங்களையே பயமுறுத்துகிறாங்களா? கடனை விட இயேசு பெரியவர். இவ்வளோ பிரச்சனைகளா? பிரச்சனைகளை விட இயேசு பெரியவர். கைவிடாத தெய்வம் இயேசு பெரியவர். அறிக்கை செய்வோம். வியாதியை பார்க்கிலும் நம்மை பெரியவர், கடன் தொல்லை பார்க்கிலும் நம்மை பெரியவர். வியாதியை பார்க்கிலும் நம்மை பெரியவர், கடன் தொல்லை பார்க்கிலும் நம்மை பெரியவர். பிரச்சனையை பார்க்கிலும் இயேசு பெரியவர், நம் பிரச்சனையை பார்க்கிலும் இயேசு பெரியவர். கைவிடாத தெய்வம் நம் இயேசு பெரியவர், கைவிடாத தெய்வம் நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படியே முழங்கால் படிக்கிட்டு இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? உண்மையில இயேசு பெரிய. பிரச்சனைகள் 1000 இருக்கலாம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்களேன். இன்னைக்கா பிரச்சனை நமக்கு இருக்குது. நம் தாண்டி வந்த பிரச்சனையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி இந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறோம்.
ஆனாலும் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். செங்கடலையே தாண்டி வந்த ஜனங்கள் சின்ன சின்ன காரியத்துக்காக பயந்தது போல இவ்வளோ பெரிய பிரச்சனை ஈஸ்வரன் நம்ம கைவிட நடத்தி வந்திருக்கிறார். இப்போ மட்டும் கைவிடவா போகிறாரு? இப்போவும் மறக்க மாட்டார், கைவிடவும் மாட்டார், ஒரு நாள் விட்டு விலகவும் மாட்டார். எனவே அவர் நோக்கி பாருங்கள், பார்க்கலாம். நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்திலே நான் அழிந்திருப்பேன். உங்கள் வார்த்தை மட்டும் என்னை தேற்றாதிருந்தா அந்த சஞ்சலத்திலே மறித்திருப்பேன். ஏசப்பா, உங்கள் கிருபை எனக்கு போதும், உங்கள் அன்பு எனக்கு போதும். ஹல்லேலூயா. உண்மையில் கர்த்தர் மட்டும் நம்ம கூட இல்லாமல் போயிருந்தா, சங்கீதம் 127 தாவீது சொல்லுவார், மனுஷன் நமக்கு விரோதமாக எழுப்பின பொழுது கர்த்தர் மட்டும் நம்ம பக்கத்தில் இராமல் போயிருந்தா அவங்க பற்களுக்கு இரையாக இருப்போம். அந்த வியாதி துன்பம் கஷ்டத்தில் இயேசு நம்மோடு இருந்ததுனால தான் இன்றைக்கு அவெல்லாம் உயிரோடு இருக்கிறோம். எனவே அந்த ஆண்டவர் இயேசு நோக்கி நாம் பார்க்கலாம். மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மாறி தீருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மாறி தீருவே. இயேசுவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதும். இயேசுவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் சூழ்ந்த பொழுது ஆற்றி அரவணைத்தது கிருபை. சூழ்ந்த பொழுது மரண விக்கின சூழ்ந்த பொழுது பாதுகாத்தது நம்முடைய கிருபை. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அழைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அழைத்ததும் கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது, மரண விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தெற்றாதிருந்தால் மான சஞ்சலத்தில் மாறி திருப்பே. உங்க வார்த்தை மட்டும் தெற்றாதிருந்தால் மான சஞ்சலத்தில் மாறி திருப்பே. இயேசுவும் அன்பு போதுமே, சரிவும் கிருபை போதும். இயேசுவும் அன்பு போதுமே, சரிவும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்தது அக்கினிகள் நடந்த கடும் அக்கினி கொப்பான சோதனையை தாண்டும் யார் மீட்டது மனுஷ அன்பு மாறும் ஓடி இருப்பார். கூடவேந்து காப்பாற்றும் நினைத்து தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது
போகாமல் காத்ததும் கிருபையம்மா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது, என்னை மீட்டதும் கிருபையம்மா. என்னை மீட்டதும் கிருபையம்மா. நீங்க மட்டும் இல்லாதிரும் என் துக்கத்தில் நான் அழிந்திரும். உங்க வார்த்தை மட்டும் தெட்டாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறி திருப்பே. உங்க வார்த்தை மட்டும் தெட்டாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறி திருப்பே. ஏசையாவும் அன்பு போதுமே, ஏசரேவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, ஏசரேவும் கிருபை போதுமே. எப்ப தெரிந்தெடுத்தார், நம்ம எப்ப பார்த்தார், அன்னையின் கருவிலே தெரிந்தெடுத்தார். ஓ, தாயின் கற்பத்தை உருவாகும் முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே முன் குறித்து இந்த நாள் வரை நடத்தி இருக்கிறார், இனியும் நடத்துவார். அன்னையின் கருவின்று தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. அன்னையின் கருவின்று தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. வழி தப்பி அலைந்த போது, நான் வழி தப்பி அலைந்த போது, மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தெட்டாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மாறி திருப்பே. உங்க வார்த்தை மட்டும் தெட்டாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மாறி திருப்பே. ஏசையாவும் அன்பு போதுமே, கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரின் கிருபை போதுமே. ஹல்லேலூயா. சபித்திருக்கிறார்கள். பெத்த தாய் செத்து போன நல்லா இருக்கமாப்பா, வயிறு வெடிச்சு சாக மாட்டானா, அப்படி பெத்த தாய் சொல்லியிருக்கிறார். கூட பிறந்தவங்க ஓடி போக மாட்டானா, எங்கேயாவது கேவலமா இருக்கிறான். பெத்த தகப்பன் நல்லாவே இருக்க மாட்டான்ப்பா, ரொம்ப கேவலப்படுத்திட்டான். நான் பண்ண காரியங்கள் அப்படி நேசித்த பெற்றோர் தான், ஆனால் அவங்கள நான் ரொம்ப காயப்படுத்தின, தாங்க முடியாத துயரத்தில் அப்படிலாம் சொன்னது உண்டு. எத்தனை பேர் வாயில் விழுந்திருக்கிறேன். ஆனாலும் ஏசப்பா அநாதி சிநேகத்தான் நேசித்துன்னு சொன்னதை போல ஏதோ ஒரு கிருபை இந்த நாள் வரைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தினா நீ நடத்துவா. அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க, பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உலகத்தில் யாருமே இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனால் உண்மையில் எப்பொழுதுமே நல்லா இருக்கும்னு ஆசைப்படுகிற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். எனவே எத்தனை பேர் அது போதும்ல, மற்றவங்களாம் நமக்கு கெட்டுப்போன்னு நினச்சி அது நல்லா இருக்கும்னு நினச்சி இயேசு நம்ம கெட்டுப்போ நினச்சா தாங்க முடியுமா? இயேசு நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். பிறகு என்ன நமக்கு வேணும்? நான் வாழணும், ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரைக்கும் நடத்த நான் கைவிடவே மாட்டார். என்ன சொல்லுகிறேன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் மறந்துட்டு கடந்து வந்த பாதைகளை
சென்று போன நாட்களில் கர்த்தர் எவ்வளவு செய்திருக்கிறார், எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கடன் பிரச்சனை அகப்பட்ட ஒரு குடும்பத்தார் நேற்றைய தன்னை வந்து கண்ணீரோடு ஜெபிக்க வந்தாங்க. நான் சொன்னேன், இதே தூத்துக்குடி பட்டணத்தில் கடன் நாங்கள் வாட்ட கடன் வாங்கினாலும் அந்த கடனை கொடுக்காததுனால என் வயிற்றில் கத்தியை வச்சு என்னை கொலை செய்ய வந்தான். என் தம்பியை பார்த்தவங்க அண்ணன் தூக்கிட்டு போயிருவேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கடங்கான வாழ்ந்த என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களை ஆசீர்வதிப்பார். நினைச்சு பார்க்கிறேன், அவ்வளோ பெரிய கடனை தூக்கி எடுத்து ஆண்டவர் இன்றைக்கு ஒருவேளை கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம், தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ இருக்கிற கடனையும் கஷ்டத்தையும் பார்த்துட்டு அவர் முறுமுறுக்காதபடிக்கு கடந்த காலங்கள கர்த்தர் அற்புதம் ஏராளம் நினைத்து என்னோடு கூட வாய்களை திறந்து துதிநத்தில் வாசம் பண்ணுகிற தேவனை கொஞ்சம் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை ஆச்சரியமான தேவன் அப்பா. நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், அதிசயமாக நடத்தி வந்தீர் ஆண்டவரே. எப்படித்தான் கடந்து வந்தேன், இந்த பசி பட்டினி தரித்திரம் நிந்தைகள் அவமானங்கள் அப்பா, எப்படி இந்த மரண கண்ணிகள் கடந்து வந்தேன் தெரியலையப்பா. தோளை வைத்து தூக்கி சுமந்து கொண்டு வந்தீரே, மடியில் வைத்து தாளாட்டினீரே ஐயா. காயப்பட்டு செத்து போல் நினைத்த நாட்களில் நான் இருக்கிறேன்னு சொல்லி நடத்தினீரே. உம்மை தூரம் போனாலும் துக்கப்படுத்தினாலும் ஐயா பின்தொடர்ந்து வந்த தெய்வமே, ஹல்லேலூயா. கெட்டு போகாம என்னை பாதுகாத்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவர் வல்லவர் அப்பா, ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் எங்களுக்காக சிந்தின தேவன் அப்பா. வானமடுது சிங்காசனம் பூமியது பாதப்படி என்று சொன்ன மகாபரிய தேவனை. பிரச்சனைகளை விட எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை விட வியாதி விட இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா, வியாதி சுகமாயிரும். ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஐயா, கஷ்டங்கள் நீங்க நினைச்சாலே போதும் ஐயா. கர்த்தர் நினைத்தாலே ஆசீர்வாதம் தான். மனதுருக்கம் நிறைந்தவரே, உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, கண் மணியை போல பாதுகாக்கிறவரே, எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்களுக்கு யாவி செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. செய்த நன்மை நினைக்கிறோம், 1000 நாவுகள் போதாது தகப்பனே. கரங்களை தட்டி என்னோடு செய்து வரைக்கும் நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி. எத்தனோ தடவை நான் சொல்லியிருக்கிறேன், அந்த இனி சிரிக்கவே மாட்டேன், என் வாழ்க்கை அவ்வளோதான், இனி என் வாழ்க்கை சிரிப்பே கிடையாது, சந்தோஷமே கிடையாது. ஆனால் எத்தனை சந்தர்ப்பத்தில் திரும்ப திரும்ப என்னை சந்தோஷப்படுத்தி எனக்கு மகிழ்வை தந்த இயேசு அவர். அந்த ஆண்டவரை கரங்கெடுத்து இதுவரைக்கும் நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதுரை தாண்டினேன், உன் பலத்தினால் நன்றி நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயோ. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உந்தாலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உந்தாலத்தான். சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர், நன்றி ஐயா. சொன்னார் அனுகூலமான துணையும் ஆகிறே, நன்றி நன்றி ஐயா. ஆபத்து நேரம்
ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுவோம் நன்றி நன்றி ஐயா. கரங்களை தட்டி நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறவொன்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கினீர் நன்றி இயேசப்பா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. நன்றியோடு கூட உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை தந்து ஐயா பயன்பட செய்தீரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகளை கொடுத்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே அப்பா இயேசப்பா. உனக்கு நன்றி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அவர் பாராட்ட கிருபைகளை நினைத்து சந்தோஷமாய் கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. சோதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, கலக்கம் பயமும் வந்தது. சோதனை நேரம் எல்லாரும் எங்களை விட்டு ஓடி போனாலும் கூடவே இருந்து ஜெயிக்க வைத்தீர், ஜெயத்தை தந்தீர். உனக்கு நன்றி இயேசப்பா. சோதனை நேரம் கூட இருந்து ஜெயத்தை தந்தீரே நன்றி ஐயா. சோதனை நேரம் கூட இருந்து ஜெயத்தை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா.
தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். எப்படி மறக்க முடியும்? ஏசப்பா செய்த நன்மைகள் எப்படி மறக்க முடியும்? கஷ்டம் வரும் உட்கார்ந்துருவேன், ஆனாலும் என் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். எண்ணிக்கை கடங்காத அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். இப்பவும் கைவிட மாட்டார், இனியும் மறக்க மாட்டார். நம்புங்க அன்பு தேவ பிள்ளைகளே, நம்புங்க. வியாதியை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. டாக்டர்ஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும், ரிப்போர்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நமக்கு ஒரு பரம வைத்தியர் இருக்கிறார். எப்போ செய்வார்? டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்ட பிறகுதான். சொத்தெல்லாம் விற்று வைத்தியில் கொடுத்து கொஞ்சம் கூட சோம் கிடைக்காத நேரத்தில் 12 வருஷம் கஷ்டப்பட்ட ஸ்திரீக்கு சோம் கொடுக்கலையா, உங்களுக்கும் தருவார். எல்லாம் செலவழிந்தாச்சு, உதவி செய்ய யாருமே இல்லை, ஓடோடி வருவார். சிறுமை எளிமை மாணவர்கள் தண்ணீரை தேடிது கிடைக்காம அவங்க நாவு தாகத்தால் வறண்டு கிடக்கும் பொழுது அவங்களுக்கு செவி கொடுத்து கைவிட மாட்டேன். அலைஞ்சி அலைஞ்சி பார்த்து பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கலப்பா, வேலை கிடைக்கல, அது எதிர்பார்த்து ஒன்றுமே நடக்கலை, சோர்ந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆபிரகாம் தேவன் நமக்கும் தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக நான் வாஞ்சிக்கிறதை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் போதும்ப்பா ஏசப்பா, நீங்கள் போதும். கவலை வரும், கவலை வந்தாலும் கலக்கம் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் நீங்கள் போதும். இப்போ புயல் அடித்தாலும் பூகமே வந்தாலும் நான் பொறுமை இழந்து போனாலும் நீங்கள் போதும்ப்பா அப்படி சொல்லி ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயம் அவர் நம்பி இருக்கிற மக்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அவர் நோக்கி பார்க்கலாம். நீங்க போதும்பா ஏசப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, என் வாழ்வு போதும்பா. நீங்க போதும்பா ஏசப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, என் வாழ்வு போதும்பா. சோதனை வந்தாலும் வாழ்வு வேதனை வந்தாலும் சோர்ந்து போனாலும் நீங்க போதும்பா. சோதனை வந்தாலும் வாழ்வு வேதனை வந்தாலும் சோர்ந்து போனாலும் நீங்க போதும்பா. என் சோர்வுகளை மாற்றும் தெய்வம் நீதானப்பா. என்னை ஆற்றி தேற்றி அழைப்பவரும் நீரேசப்பா. என் சோர்வுகளை மாற்றும் தெய்வம் நீதானப்பா. என்னை ஆற்றி தேற்றி அழைப்பவரும் நீரேசப்பா. நீங்க போதும்பா ஏசப்பா, நீங்க போதும்பா, போதும்பா, என் வாழ்வு போதும்பா. கவலை வந்தாலும் வாழ்வு கண்ணீர் வந்தாலும் கலக்கம் வந்தாலும் நீங்க போதும்பா. கவலை வந்தாலும் வாழ்வு கண்ணீர் வந்தாலும் கலக்கம் வந்தாலும் நீங்க போதும்பா. கரம் பிடித்து நடத்தும் தெய்வம் நீதானப்பா. என்னை காலமெல்லாம் சுமக்கும் தெய்வம் நீரேசப்பா. கரம் பிடித்து நடத்தும் தெய்வம் நீதானப்பா. என்னை காலமெல்லாம் சுமக்கும் தெய்வம் நீரேசப்பா. நீங்க போதும்பா ஏசப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, வாழ்வு சொல்லுவோம். நீங்க போதும்பா ஏசப்பா, நீங்க போதும்பா, போதும்பா, என் வாழ்வு போதும்பா. புயல் அடித்தாலும் வாழ்வு பூகம்பம் வந்தாலும் பொறுமை இழந்தாலும் நீங்க போதும்பா. புயல் அடித்தாலும் வாழ்வு பூகம்பம் வந்தாலும் பொறுமை இழந்தாலும் நீங்க போதும்பா. புதிய
வழியை காட்டும் தெய்வம் நீதானப்பா. என் புகழிடமாய் இருப்பவரும் நீரேசப்பா. புதிய வழியை காட்டும் தெய்வம் நீதானப்பா. என் புகழிடமாய் இருப்பவரும் நீரேசப்பா. நீங்க போதும்பா இயேசுப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா என் வாழ்வு. சொல்லுவோம், நீங்க போதும்பா இயேசுப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா என் வாழ்வு. நம்பிக்கை நாயகனே, நம்பிக்கைக்குரியவர் இயேசையா, உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் என்னோடு சேர்ந்து பாடி, அப்பா நீங்க போதும், இதுவரைக்கும் நீங்க நடத்துகிற நீங்க தானப்பா. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்டி தேற்றி அரவணைத்து தேவைகளை சந்தித்து தட்டு கொடுத்து நடத்தி வந்த தேவன் நீங்க தான். இனி நடத்த போகிறது நீங்க தான் தகப்பனே. ஆராய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும், என்னென்ன கவலை, என்னென்ன பிரச்சனைகளுக்குள்ள. ஐயா என் கஷ்டம் உங்களுக்கு எங்கெங்க தெரிய போகுது? தெரியாது, தெரிஞ்சு ஒன்று செய்ய முடியாது. ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும். அவர் சர்வ வல்லவர். நினைத்திராத நேரத்தில், நினைத்திராத விதத்தில் அற்புதம் செய்கிற தேவன் இயேசு. ஒரு நாள் மறக்க மாட்டாரப்பா. நம்பட்டும், நீங்கள் போதும்னு சொல்லி பாடின பிள்ளைகளை அரவணைத்து கொள்ளும். இந்த வியாதி எம்மாத்திரம்ப்பா, இவங்களுக்கு இருக்கிற வியாதி எம்மாத்திரம். மரித்தவனையே நாரி போன ஒருவனையே எழுப்புகிறீர்னா இந்த கிட்னி எம்மாத்திரம், ஹார்ட் எம்மாத்திரம், செயல்பட வைங்க தகப்பனே. கணை எம்மாத்திரம், நடக்க முடியாத கால்களை பலப்படுத்தி நடக்க வையும். ஐயா வேலை செய்யாத அவயவங்களை வேலை செய்ய வையும். ஐயா புது பலத்தை, புது சுகத்தை தாரும். பண கஷ்டம், ஐயா பயங்கரமான காலத்தில் வாழுகிறோம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் எங்கே போகுதுன்னு தெரியலப்பா. அப்படி கஷ்டத்தில் கிடக்கிற பிள்ளைகளை பாரும், தேவைகளை சந்தித்துருங்க. பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறாங்களா? எது இல்லை கவலைப்படுகிறாங்களா? நீங்கள் செய்து கொடுக்க வல்லவர். நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். மாறாய்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் விருதாவாக நீ தேடுகள் என்று யாக்கவும் சந்ததியாருக்கு நான் சொல்லவில்லை சொன்னீரேன். உண்மையாய் ஆராய்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய நன்மைகளை வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமே செயல்படுகிற வல்லமையின்படி பெரிய கரிச நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து என்னை வர்த்த கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இப்போ தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தீர்க்கதரிசன வசனங்களுக்கு நேராக நான் வருவோமா? வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி மாற்றப் போகிறார் அவர் சொல்கிறார் பாருங்களேன். எரேமியா 15:20, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக தப்புவிப்பதற்காக உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல். எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை. இந்த எரேமியாவை தாயின் கற்பத்தில் தேர்ந்தெடுத்தார். ஒரு நாள் எரேமியா சின்ன பையனாக இருக்கும் பொழுது எரேமியாவை தாயின் கற்பத்தில் தேர்ந்தெடுத்தேன். அப்போ எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவன் சிறு பிள்ளைப்பானா, நான் ஒன்றுமே தெரியாத சிறு பிள்ளை. அப்போ ஆண்டவர் சொல்ல, அப்படி சொல்லாத, நீ அப்படி சொல்லாத, ஹல்லேலூயா, உன்னை நான் உருவாக்கினேன். அப்படி சொன்ன ஆண்டவர் ஒரு மகிமையான தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாரும் அவரை எதிர்க்கிறார்கள். அவரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கிணத்துக்குள்ள தூக்கி போடுகிறாங்க, கொலை செய்ய பார்க்குறாங்க, பயங்கரமான பிரச்சனை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத எரேமியாவே, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கம் ஆக்குவேன். அவர்கள் சும்மா உன்னை சண்டை போடல, யுத்தம் பண்ண வருவார்கள். ஆனால் உன்னை ஜெயிக்க மாட்டார்கள். ரட்சிப்பதற்காக, தப்புவிப்பதற்காக நான் கூடவே இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் தெரியுமா? நம்ம சுற்றிலும் நம்ம எரிசலோடு பார்க்குற மக்கள் மத்தியில் இருக்கிறோம், நம்ம பகைக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிறோம். வாயில் பல மாதிரி பேசுவார்கள்.
அந்த உள்ளத்தில் அப்படிப்பட்ட பகையை நமக்கு விரோதம் வைத்திருப்பார்கள். ஏன்னா வாயின் வார்த்தை நம்பி ஏமாந்து விட முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் யுத்தம் பண்ணாலும், யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தினாலும், செய்வனை வைத்தாலும், புல்லிசுனை வைத்தாலும், மிரட்டினாலும், வேலையில், ஊழியத்தில், தொழிலில் எப்படிப்பட்ட பிரச்சனை கொண்டு வந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுங்க, அதெல்லாம் எதிர்த்து நிற்க உன்னை நான் சாதாரணமாக அல்ல, அரணான வெண்கல் அலங்கமாக்குவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம பார்த்து உலக பிரகார மக்கள் இவன் சாதாரண மனுஷன் நசிக்கிறான் அப்படி நினைக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவை கற்பாறையாக மாற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பேதைகளை ஞானியாக மாற்றுகிற கர்த்தர் உங்களையும் மாற்றுவார். மாற்றத்தை விரும்புகிற அன்பு தேவ பிள்ளையே, இப்படியே நான் இருக்கிற இல்லை, என் மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். என்னென்ன மாற்றங்களை உங்கள் வாக்களை செய்ய போகிறார், சுருக்கமாக 4 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எஸ்ஐயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 50 7 முதல் 9 வரைக்கும், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், ஆகையால் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன், கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமான் ஆக்குகிறவர், என்ன நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார், இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார், வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக, ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும், வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பலசாவார்கள், பூச்சி அவர்களை அரிக்கும். அருமையானவர்கள், ஏசாயா சொல்லுகிறார், ஒரு மகிமையான தீர்க்கதரிசி, ஒரு மகிமையான தீர்க்கதரிசி, அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், நான் வெட்கப்பட்டு போவதில் அறிந்திருக்கிறேன். ஏன் அவர் சொல்லுகிறார், என் நீதிமான் ஆக்குகிறவர் என் கூடவே சைவமாக இருக்கிறார். நம்ம எப்படி மாற்றுகிறாராம், நாம் பாவிகளாக இருந்தோம், பாவிகளாக இருக்கிறோம். பாவிகளுக்கு ஆக்கினதான் துன்மார்க்கன் ஆசை அழியும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது. துன்மார்க்கன் ஏகப்பட்ட தீமை இருக்குது. அந்த நீதிமான் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் விரும்புகிறது கொடுக்கப்படும். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் பைபிள் இருக்குது. அப்போ இன்னைக்கு யார் நீதிமானாக மாற்றுவார்? அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மால் எந்த பாவத்தையும் மேற்கொள்ள முடியாது, நம்மால் பரிசுத்தமாக முடியாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இயேசு ரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். இப்போ நம்ம நீதிமான் ஆக்குகிற தேவன் இருக்கிற. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் நீதிமானாக விரும்புகிறீங்க, ஆலயத்துக்கு வருகிறீங்க, ஆண்டவரே நீதிமானாக மாற்றும் என்று சொல்லி ஹல்லேலூயா பிரயாசப்படுகிறீங்க. ஒரு வாரம் 2 வாரம் தாக்கு பிடிக்குது, அப்புறம் திரும்ப அந்த பாவத்தில் விழுந்து விடுகிறோம், சோர்ந்து போகிறோம். ஐயோ, இந்த பாவத்திலிருந்து வெளியே வரவே முடியலையே, எனக்கு நீதிமானுக்கு ஒரு ஆசீர்வாதமே கிடைக்காதா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமானாக மாற்றுகிறவர். பைபிளில் ஒரு ஆயக்காரன் பரிசையும் ஜெபம் பண்ண போனாங்க. பரிசையும் உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் இருக்கிறேன், கொடுக்குறேன் எல்லாம் சொன்னார். ஆனால் ஆயக்காரன் சிம்பிளாக சொல்லுகிறாரு, வானத்தை அண்ணாந்து பார்க்க தைரியம் இல்லாதவராய் தன் மார்பில் அடித்து கொண்டு ஒரு சின்ன சுருக்கமான ஜெபம், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். என்னை ஆண்டவர் சொல்ல, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சொல்லுகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பாவியப்பா, பாவம் செய்ய விரும்பல, நான் பாவியாக இருக்கிறேன், என் மேல கிருபையாயிரும் சொல்லி பாருங்க. உண்மையாக கர்த்தர் நீதிமானாக மாற்றி நீதிமான் ஆக்கி உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நீதிமான் ஆக்குகிறவர். 2வதாக எப்படி மாற்றுகிறாராம்? ஏசாயா 41 11 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 41 11 முதல் 16 வரை உள்ள வசனங்கள், இதோ உண்மையில் எரிச்சலாயிருக்கிற யாவரும், இதோ உண்மையில் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், நாசமாக
ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குகிறேன். மலைகளை மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கி தூற்றுவாய். காற்றவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவர்களை பறக்கடிக்கும். அன்பு தேவ பூச்சிய எந்திரமாக மாற்றுகிறது. அன்பு தேவ பிள்ளைகள், தேவன் தேர்ந்தெடுக்கிற பாத்திரங்களை பாருங்கள். மோசே கூப்பிட்டா சொல்லுகிறான், திக்குவாய் உள்ளவன், பேச தெரியாதவன் அப்படி சொல்லுகிறான். எரேமியாவை கூப்பிட்டா எனக்கு பேச தெரியாது அப்படி சொல்லுகிறார். அருமையானவர்கள், கிதியோனை கூப்பிட்டா என் குடும்பம் சின்ன குடும்பம், ரொம்ப சின்னவன். சவுலை கூப்பிட்டா அப்படித்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவருக்கு அறிவாளியும் திறமசாலியும் அவசியமே கிடையாது. அவருக்கு திறமை இல்லாதவர்களும் உலகத்தால் அற்பமாக நினைக்கப்படுகிறவங்களும் தான் தேவை. இழிவான நம்ம தான் தேர்ந்தெடுத்தார். அப்போ உலகத்தால் பூச்சி கம்பேர் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நம்ம ஜேசிபின்னு சொல்லி ஒரு எந்திரத்தை நாம் பார்க்கிறோம். முந்தியெல்லாம் மனுஷன் பூமியை தோண்ட கஷ்டப்பட்டான். இந்த ஜேசிபி பார்த்துருக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய மலையும் உடைக்கும். அது செய்கிற வேலையை பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எந்திரமாக கம்பேர் பண்ணுங்க. ஒரு சாதாரண பூச்சியை இதை மாதிரி எந்திரமாக மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மலைகளை நொறுக்குவார், குண்டுகளை நொறுக்கி போடுவார். யாரெல்லாம் இவன் என்னப்பா செஞ்சிட போகிறான்? சன்பல்லாத்தும் தொபியாவும் நெகேமியா அப்போது சொல்லுகிறாங்க, செத்து போன கற்களுக்கு உயிர் கொடுத்துருவாங்களா? கெட்டிடுவாங்களா? கெட்டுனா நரி ஏறி போனா இதெல்லாம் உளுந்து போயிரும்பா இப்படி சொல்லுகிறாங்க. என் அன்பு தேவ அப்படித்தான் உங்கள் ஊழியத்தை பார்த்து, உங்களை பார்த்து, சிறு கூட்டம்ப்பா, சின்ன கூட்டம்ப்பா, இவன் என்னப்பா செய்ய போகிறான்? சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாதே. கர்த்தர் உனக்குத்தான் தோண, பெரிய கூட்டத்துக்கு அல்ல, பெரிய ஆட்களுக்கு அல்ல, திறமசாலிக்கு அல்ல. நீங்கள் எனக்கு ஒரு பாடக்கூடிய திறமை இல்லை, பேசக்கூடிய திறமை இல்லை, வரங்கடும் இல்லை, அப்படிலாம் நொந்திருக்கிற அன்பு தேவ ஊழியக்காரனே, சிறு பூச்சி, சிறு கூட்டம். அவங்க சபையில் 1000-5000 பேர் கூடுகிறாங்க. என் சபைக்கு 50-100 பேர் வருகிறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து இவங்களும் போயிட்டே இருக்கிறாங்க. அப்படிலாம் பயப்படுகிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் யாருக்கு துணை செய்கிறார்? சிறு கூட்டத்துக்கும் பூச்சிக்கும் தான். உங்களை தான் கர்த்தர் எந்திரமாக மாற்றப் போகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயமாக தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அரணான வெண்கல அலங்கமாக்குகிற ஆண்டவர், நீதிமானாக ஆக்குகிற ஆண்டவர். இப்பொழுது பூச்சியை போல அற்பமாக நினைக்கப்படுகிற தாவீது சொல்லுகிறான், இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? தெள்ளு பூச்சியையா? ஹல்லேலூயா. கௌதாரியையா? தெள்ளு பூச்சியை போல் இருக்கிற அந்த தாவீது தான் பயங்கரமான காரியங்களை செய்தார். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளை பூச்சி நசிக்கலாம் நினைக்கிறாங்கல்ல, எந்திரமாக ஆக்குவார். அடுத்ததாக எப்படி ஆக்குவாராம்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமம் 21-25. இஸ்ரவேல் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ஒருவருக்கும் இல்லாத ராஜரீக மகத்துவத்தை கட்டளையிட்டார். அருமையானவர்களே, மிகவும் பெரியவனாக்குகிறார். ஆண்டவர் நேசித்த சாலமோன், அன்பு கூர்ந்த சாலமோன், கர்த்தருக்கு பலி செலுத்தின சாலமோன், இந்த சாலமோனை என் கர்த்தர் மிகவும் பெரியவனாக்கினார். அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் பெரியவங்களாக இருக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. கர்த்தர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அந்த பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறவர். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாக மாறுவான். தேவநாயக்கத்தை தீவிரமாக செய்வேன். அன்பு தேவ பிள்ளைகள், நான் எங்கே படிக்கலை, எனக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, திறமை கிடையாது, ஒரு தொழில் என்கிட்ட கிடையாது, நல்ல வேலை இல்லை, எப்படி நான் பெரியவனாவது?
பெரியவனாக்குகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். தாவீதுக்கு பிறகு ராஜாவாக வர வேண்டும் என்று சொல்லி தாவீதின் எல்லா பிள்ளைகளும் போட்டியெல்லாம் போட்டாங்கய்யா. தாவீதை கொல்ல கூட மகன் துணிஞ்சான். ஆனால் ஒன்றுமே ஸ்டெப் எடுக்காத இந்த சின்னவனாகி சாலமோனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் எல்லாரும் காண அவனை மிகவும் பெரியவனாக்கினாராம். அந்த கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எல்லாராலும் குடும்பத்தில் அவங்களை அற்பமாக நினைக்கிறாங்க, வேலை ஸ்தலத்தை அற்பமாக நினைக்கிறாங்க. எங்கே போனாலும் சில பேருக்கு நான்லாம் சில நேரத்தில் அப்படி தான், எங்கேயும் போகவே விரும்ப மாட்டேன். நமக்கே நம்மளை அற்பமாக தெரியும், அதனால் எங்கேயும் போக ஆசைப்படவே மாட்டேன். ஒருவேளை அப்படி கூணி குறுகி வாழ்ந்து கொண்டு இருக்கிற என்னை அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மிகவும் பெரியவனாக மட்டுமல்ல மிகவும் பெரியவனாக்கி ஒருவருக்கும் இல்லாத ராஜரீக மேன்மை கொடுப்பார். கடைசியாக கர்த்தர் உணர்த்தின காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 113வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 113:9 மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் இந்த செய்தியை எடுக்கும் பொழுது இந்த குறிப்பை நான் யோசிக்கலை. கர்த்தர் உணர்த்தி பேசுகிற குழந்தை இல்லாத ஏக்கம். முந்தி சொல்லி காட்டிடுவார்கள். முந்தி அடுத்தவங்க மனசை காயப்படுத்தணும்னு யோசிக்காதபடிக்கு, என்ன ஒரு பிள்ளை பக்கம் வக்க இல்லையா, அன்னாள் நிந்திக்கப்பட்டாள், இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். ரெபேக்கா நிந்திக்கப்பட்டாள். இன்றைக்கு மனசுக்குள்ள நினைப்பாங்க, அந்த வெளியே சொல்ல மாட்டாங்க. மலடி 2 வருஷம் கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா, இல்லை இன்னைக்கு 1 வருஷம் ஆனால் கூட கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சுன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு பயந்துட்டு இந்த செயற்கை கருத்தரிப்பு மையமாக இங்கெல்லாம் ஜனங்கள் ஓடுகிறாங்க. அப்போ நான் சில பேரை பார்த்தேன், எங்கள் சபையில் கூட பார்க்குறேன். எத்தனையோ பேர் குழந்தை கொடுத்தாரு. ஒரு சில பேர் இப்படிலாம் கஷ்டப்படுவதை பார்த்து கர்த்தர் வசனத்தை சொல்லுகிறார், மலடிய சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக மாற்றுவாரோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா நான் சாட்சியை கேட்டேன். ஒரு அருமையான குடும்பத்தை ஒத்தைக்கு ஒரு பையன் பல வருஷமாக குழந்தையே இல்லை, கஷ்டப்படும் பொழுது 1 ஜனவரி 1 தீர்க்கதரிசன வசனத்தை கேட்டு எனக்கு நன்மை கட்டளையிடுவாரா, கர்த்தர் அவங்களுக்கு அவங்க மகனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிற சாட்சியை கேட்டேன். அதனால் இன்றைக்கு நான் சொல்லுவேன், ஒருவேளை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக ஆக்குற ஆண்டவர். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, தேவன் கொடுக்கிற ஈவு. அன்னாளை நினைத்தவர், ரெபேக்கா நினைத்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். சில நேரத்தில் சபையின் ஊழியக்காரங்களுக்கு சபை வளரலை. அருமையானவரை சொல்லுவோம், ஊழியக்காரங்க சொல்லுவோம், ஆடு தான் குட்டி போடும், ஆடு தான் குட்டி போடணும். சபையில் நம்ம பார்க்குறோம், நல்ல விசுவாசிகள் தான் ஜெபிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, ஆத்துமாக்களை கொண்டு வர முடியலை. எங்கள் ஊழியத்தை நாம் பார்க்க நல்ல விசுவாசிகள் கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியம் செய்கிறார்கள், சபைக்கு ஆத்துமாக்கள் வர வேண்டும் ஆசைப்படுகிறார்கள், ஊழியம் செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஒரு ஆத்துமா கூட ஆதாயப்படுத்த முடியலை. இது ஆவிக்கிற மலட்டுத்தன்மை. ஒரு வசனத்தை வாசத்தை ஜெபிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18 முதல் 20 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது மத்தேயு 4:18-20 வரைக்கும், இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஒருவேளை ஆத்தும் ஆதாயம் பண்ண முடியலையே என்று உண்மையான கவலை இருக்கும் என்று சொன்னா, இந்த வெறும் கையா பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு அறிந்து கொண்ட நாம் ஒரு கூட்ட ஆத்துமகளை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்திதான் ஆகணும். நான் என்ன செய்யட்டும்? ஆத்துமகள் ஆதாயப்படுத்துவதற்கு ஒரு ஞானம் இருக்கிறது. ஆத்துமகள் ஆதாயப்படுத்த ஞானம் உள்ளவன் என் அன்பு தேவ. ஒருவேளை அப்படி என்னால் என் குடும்பத்தையே கொண்டு வர முடியலையே, ஒரு ஆத்துமா கூட கொண்டு வர முடியலையே, ஒரு ஆவிக்கிற மலட்டுத்தன்மையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக ஆக்குவாராம். இந்த பேதுரு ஆக்கினார் பார்த்தீங்களா? ஒரே பிரசவத்தில் 3000 பேர், அடுத்த பிரசவத்தை 5000 பேர். அதே போல நம்மையும் கூட ஹல்லேலூயா மனுஷரை பிடிக்கலாக்குவார். என் கர்த்தர் மாற்றங்கள் உண்டு பண்ணுகிற ஆண்டவர். கவலைப்பட்டு என் வாக்கு இப்படியே இருக்குது யோசிக்கிறீங்களா? உங்களை எதிர்க்கிற அழிக்கிற மக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு யுத்தம் செய்ய ஜனங்கள் வருகிறாங்க. அரணான வெண்கல அலங்கமாக்குவார். உங்களை ஆக்கணைக்கூட ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி உங்களை அப்படியே நல்லா அனுபவிச்சிருக்கிறேங்க. ஊழியக்காரங்க தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் ஏதாவது தப்பு கிடைச்சா போலும், அதை வச்சுட்டே ஊழியத்தை ஓய்த்துருவாங்க.
ஒரு ஊழியக்காரனுக்கு எதிரி வந்து இது மற்ற மார்க்கத்தார் கிடையாது, ஊழியக்காரன் தான். எனவே அன்பு அப்படி ஒருவேளை உங்கள் ஆக்களுக்குள்ள தீர்க்க இருக்கிறாங்களா, உங்கள் நீதிமானாக்குகிறவர் உங்கள் கூட இருக்கிறார். ஒருவேளை பூச்சி நசிக்கலாம் நினைக்கிறாங்களா, உங்களை எந்திரமாக மாற்றி மலைகளையும் குண்டுகளையும் நொறுக்கிறவங்களாய் கர்த்தர் மாற்றி விடுவார். ஒருவேளை தாழ்ந்த நிலைமையில என்னைக்கு தான் உயரப்போகிறனோ யோசிக்கிறீங்களா, சாலமோன் மிகவும் பெரியவனாக்கினவர் உங்களையும் பெரியவனாக்குவார். ஒருவேளை குழந்தை இல்லாமல் நிந்தைக்குள்ள வாழுகிற அன்பு தேவ பிள்ளையே சந்தோஷமான பிள்ளைத்தாச்சு ஆக்குவாராம். ஆத்துமக்கள் ஆதாயப்படுத்த முடியலேன்னு கவலைப்படுகிறீங்களா, மனுஷரை பிடிக்கல ஆக்குவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. ஆண்டவரே, யோபு நம்பினாரு, எல்லாவற்றையும் இழந்து உருக்குலைந்து போனா கூட என் வாழ்க்கையில் மாற்றம் வரும், அதே போல நம்பணும். இப்போ ஒரு நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டோம், பல வருஷங்களாக எங்கள் வாழ்க்கையில் வந்து நிலைமை மாறலை, அப்படியே இருக்கிறோம், இறங்கிக்கிட்டே போகிறோம். அதனால் நம்பிக்கை அற்ற நிலைமையில் காணப்படுகிற பிள்ளைகளை பாரும். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கட்டும். ஆண்டவரை உயிர்ப்பிக்கிற ஆவியான் கடந்து போவீராக. அந்த பிள்ளைகளை அரணான வெண்கள் அலங்கமாக்கும். நிறைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அரணான வெண்கள் அலங்கமாக்குவீராக. இவங்களை குற்றப்படுத்த நினைக்கிற மக்களுக்கு மத்தியில் நீதிமானாக ஆக்குவீராக. தகப்பனே, நசுக்க நினைக்கிற மக்களுக்கு மத்தியில் இவங்களை புதிதும் கூர்மையுமான பற்களை விட எந்திரமாக மாற்றுவீராக. தாழ்ந்த நிலைமையில் எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினவர் இவர்களையும் பெரியவனாக்குவீராக. குழந்தை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளை பாரும், நல்ல சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குங்கப்பா. சபையில் ஆத்துமாக்களிலேன்னு வேதனைப்படுகிற ஊழியக்காரங்களை பாரும். நான் என்னதான் செய்யட்டும் கர்த்தரப்பா, மனுஷரை பிடிக்கணும் ஆக்குவீராக. அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். என் கடமை செய்துட்டு மற்றதை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து என்கிற முடியப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளோடு மேல் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். யாருக்கும் அடிமை இல்லை, எவரும் தாழ்வதில்லை. யாருக்கும் அடிமை இல்லை, எவரிலும் தாழ்வதில்லை. ராஜாவை தள்ளி ராஜாவாய் மாற்றும் ராஜாதி ராஜனும் நான். ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாய் மாற்றும் ராஜாதி ராஜனும் நான். சமூகம் உன் முன் சொல், ஒன்றுக்கும் கலங்காதி, ஒரு விட மாட்டேன், அழைத்தது நான். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.